இந்த குடுகுடுப்புக்காரர்கள் ஜக்கம்மா சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஜக்கம்மா யாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கர்நாடகால வந்து அந்த காலத்துல பெல்லாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்து, அந்த ஊர்ல இருந்து பல மாநிலங்களுக்கு மக்கள் வந்து புலம்பெயர்ந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி புலம்பெயர்ந்து ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க. வையாபுரி, இப்போ உசிலம்பட்டி இருக்கு பாத்தீங்களா, அப்ப வந்து வையாபுரியா இருந்தது, இப்போ உசிலம்பட்டி இருக்கு. இங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழும்போது ஒரு தம்பதிக்கு, அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் ஜக்கம். இந்த பொண்ணு வந்து ரொம்பவே அழகா இருந்திருக்கு. ஊர்லயே இந்த பொண்ணு தான் ஒரு அழகான பொண்ணா இருந்திருக்கா. பாக்குறவங்க கண்களுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கு. இந்த டைம்ல வந்து தமிழகத்தை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க வந்து நாயக்கர்கள் தான். அப்ப ஜமீன்தார்கள் நிறைய இருந்திருக்காங்க. அப்ப வந்து ஜமீன்தார் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இந்த 16 வயசு பெண், அதாவது ஜக்கம்மா பொண்ணை பாக்குறாங்க. வீட்டுக்கு வெளியே அந்த பொண்ணு இருந்திருக்கு, விளையாடிக்கிட்டு சம்திங் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் ஜமீன்தார் பார்த்தா அந்த பொண்ணு மேல அவ்வளவு லவ்வும் ஒரு பாசமும் வந்துருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு லவ்வும் பாசமும் வந்தது. ஸோ அந்த பொண்ணு 16 வயசு வந்தா ரொம்ப சின்ன பொண்ணு இருந்தாலும் ஜமீன்தார் வந்து ரொம்ப பெரியவர், இருந்தாலும் அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்ட காலம் நின்று அதையே முடிவு பண்ணி அந்த பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு கேட்கவும் போறாங்க. பொண்ணு கிட்ட போகும்போது அவங்க அம்மா அவங்க அப்பா இருந்துகிட்டு, இது வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, இந்த பொண்ணுக்கு வந்து குடும்ப நடத்துற அளவுக்கு வயசு கிடையாது, ரொம்ப சின்ன